மாணவிகளை தவறான பாதையில் வழிநடத்த முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பேராசிரியை நிர்மலா தேவியை நாளை நேரில் ஆஜர்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், இப்போ நிர்மலா தேவியினுடைய இந்த கேஸ் தற்போது இருக்கக்கூடிய நிலை என்ன? நாளைக்கு நேரில் ஆஜராகணும்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொல்லியிருக்கு. அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. விஷ்ணு, அதாவது கணக்கு பேராசிரியை நிர்மலா தேவி வழக்கு குறித்து கீழமை நீதிமன்றமான சிறுவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தைச் சேர்ந்த சுகந்தி என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் நிர்மலா தேவி குறித்த சிபிசிஐடி விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும், அந்த விசாரணை அமைப்பை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு பல்வேறு கட்டங்களாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கடந்த வாரம் நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் சில கேள்விகளை எழுப்பினர். அதாவது குறைந்தது 7 முதல் 10 ஆண்டுகளுக்கு வரையான தண்டனை அனுபவிக்கக்கூடிய இந்த குற்றவாளிக்கு ஏன் 100 நாட்களுக்கு மேலாகியும் இவருக்கு ஜாமீன் வழங்காமல் உள்ளீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில், அதாவது இது கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த விஷயம் என்பதாலும் தமிழகம் முழுவதும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு என்பதாலும் மாணவிகளின் நலன் கருதி இந்த வழக்கை விரைவாக விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்று பதில் கூறப்பட்டது. இந்த நிலையில் நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் சுந்தர் அமர்வு தங்களுடைய இந்த வழக்கு குறித்து தங்களுடைய விசாரணைக்காக சிபிசிஐடி எஸ்பி அவர்களிடம் மேலதிக தகவலுக்காக நேரில் ஆஜராக உத்தரவிட்டு சில விவரங்களை கேட்டறிய உள்ளனர். அவர் சிபிசிஐடி எஸ்பி அவர்கள் இன்று மாலை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அவர்கள் முன்பு ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்கின்றனர். இதே போல் நாளை மதியம் 2:15 மணிக்கு நிர்மலா தேவி மதுரை மத்திய சிறையில் இருந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு வருகிறார். அவர் வந்த பின்பு நீதிபதிகள் முன்பு ஆஜராகி தனக்கு நேர்ந்த விசாரணை குறித்தும் விசாரிக்கப்படாத குறித்தும் உரிய வாக்குமூலம் அளிக்கிறார். இது நீதிபதிகள் தங்களுடைய தகவலுக்காக இந்த ஆஜராக கூறியுள்ளனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முதலாக நிர்மலா தேவி விசாரணைக்காக ஆஜராக உள்ளார். விஷ்ணு, நன்றி கருணாகரன், உங்களுடைய தகவல்களுக்கு.